வாங்க நம்ம அம்மா அவங்க செஞ்ச பஜ்ஜி செய்யலாம். அது என்ன அம்மா செஞ்ச பஜ்ஜி? அன்னைக்கெல்லாம் இருந்த மாவை வச்சு ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி சாயந்தர நேரம் டீ குடிக்கையில கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. நம்ம கடைக்கு போனால் என்ன மாவு வேணாலும் வாங்கிக்கலாம். அதனால தான் அம்மாவோட பஜ்ஜி நான் சொல்கிறேன். உண்மையிலேயே நான் செஞ்சேங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மைதா, அரிசி மாவு, கடல மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 4 வெங்காயங்க, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பஜ்ஜி மாவுங்க, அவ்வளோதான். நல்லா பிணைஞ்சிட்டு குட்டி குட்டியாக போட்டுக்கலாங்க. அப்போவெல்லாம் இப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையிலே பஜ்ஜி நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா ஞாபகம் எனக்கு வந்துருச்சுங்க. உண்மையிலே நம்ம அம்மா கையில் சாப்பிட்டது மாதிரியே இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அம்மா மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குது. எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.